மலையக தமிழர்கள் இலங்கை பிரஜைகள் கிடையாது. சரி, வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையா பத்தாது. இதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சலுகைகளை நம்பிட்டு இருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம். கல்வி உரிமை கிடையாது, வீட்டு உரிமை கிடையாது, பிரஜா உரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எங்களோட பின்னடைவுக்கு ஒரு பெரிய காரணம். நீங்க சிந்திச்சு பாருங்க. சரி, வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையா பத்தாது. ஒரு பாடசாலை கட்டணும்னா 550 மில்லியன் செலவாகுது. முழுமையா மலையகத்துக்கு கொடுக்கிற பட்ஜெட் வெறுமனே 3000 மில்லியன் தான். 6 பாடசாலைகள் கட்டினா பிரச்சனை தீர்ந்துருமா? இதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சலுகைகளை நம்பிட்டு இருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம். இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள்ல வாழும் மக்கள், அதாவது மலையக தமிழர்கள் 1945 இருந்து 77 வரைக்கும் கல்வி உரிமை கிடையாது, வீட்டு உரிமை கிடையாது, பிரஜா உரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த 30 வருஷம் கால பகுதியில் நடந்த இந்த 30 வருஷம் பிரஜா உரிமை இல்லாத கால பகுதி தான் இன்னைக்கு எங்களோட பின்னடைவுக்கு ஒரு பெரிய காரணம். அது மக்கள் ஏத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம நிரந்தர தீர்வுகளை எப்படி வழங்க போறோம்? நீங்க சிந்திச்சு பாருங்க. பிரஜா உரிமை இல்லாத கால பகுதியில் மலையக தமிழர்கள் இலங்கை பிரஜைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு, இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு கிராம சேவக டிவிஷன், கிராம சேவக பிரிவுன்னு உருவாக்கும் போது அதுல மலையக தமிழர்களை அவங்கள உள்ளார அப்படி சேர்க்காம இருக்கும் போதுதான் இன்னைக்கு யூத் சர்வீசஸ் கவுன்சில் மூலியமா ஒரு வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு.